வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் மைக்கில் எஃப்ஜே வந்து அவரோட ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ஆல்பத்தை அவர் எப்போ எழுதினார்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் ஆஃப் 16 அவருக்கு வந்து 16 வயசு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்பத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து டேரக்டும் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆல்பத்தை ரெடி பண்ணுறதுக்கு வந்து 30K ஆச்சு. ஸோ அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் 30Kன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போயே 30K ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆல்பம் பண்ணி அதை வந்து லைக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 வியூ மட்டுமே அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் வந்து டிசைட் பண்ணது என்னென்னா, நம்ம வந்து மக்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றத வந்து அவர் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக உழைக்கிறாரு. ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ரெடி ஆகிறாரு. விச் மீன்ஸ் இப்போ அவரோட ஃபஸ்ட் ஆல்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கவிதையாக லைக் விவசாயங்களோட இதை பற்றி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து அந்தளவுக்கு ரேப்பில் வந்து ரீச் ஆகலை அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குத்து, அதுக்கப்புறம் எதுகுமோனையோட ஒரு நல்ல கொலோக்கியலாக இருக்கிற வேர்ட்ஸை உள்ளே போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து அவர் ரியலைஸ் பண்ணி நிறைய பாட்டு வந்து எழுதி வச்சுருக்காரு. இன்னும் அந்த ஆல்பம்லாம் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க டிஸ்கஸ் பண்ணது தான். பட் இருந்தாலும் ஒரு சில கண்டஸ்டன்ஸ் தான் இது தெரியும். பட் எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆயிருக்கு அப்படின்றனால ஸோ இந்த விஷயத்தை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போயிட்டு நம்ம ஒரு ஆல்பம் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே ஒரு ப்ராமிஸாக வந்து எல்லார் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க காம்பினேஷனில் நாட் ஒன்லி இவங்க 2 பேர் லைக் எனி ஒன் கேன் ஜாயின் அப்படின்ற மாதிரி சபரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ ரம்யா வந்து கை தூக்குனாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ஆல்பத்துக்கு கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 9 ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் சாங்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.